போராட்டத்துல ஆண் காவல்துறையும் இருக்கிறாங்க, பெண் காவல்துறையும் இருக்கிறாங்க, தள்ளுமுள்ளு நடக்குது. அங்க இருக்கக்கூடிய 10 நபர்கள் தவறா அந்த பெண் காவல்துறை அதிகாரியோ சிப்பந்தியோ தவறா அவங்களை தொட்டுட்டாங்க அப்படிங்கறத ஹராஸ்மெண்ட் போட்டா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? சமுதாயம் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்கும்? ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பெண் ஹராஸ்மெண்ட் போட்டா இன்னும் கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஜெயில வச்சிருப்பாங்க. அப்படி என்ன தவறு செஞ்சாங்க? எங்க ஊர்ல அது எங்க குப்பையே கிடையாது. ஒரு குப்பை நாங்க போடல, 1 கிராம் குப்பை நாங்க போடல, ஒரு பாலித்தீன் பைய கூட நாங்க போடல. எங்கேயோ போட்ட குப்பையை கொண்டு வந்து எங்க ஊர்ல கொட்டுறீங்களே, எங்க ஆடு மாட்டுக்கு தண்ணி என்ன ஆகும்? ஏன் நான் குடும்பத்தில் நான் எப்படி விவசாயம் பண்ணுவேன் கேட்பது நியாயம். திருப்பூர் மக்களையும் நம்ம தப்பு சொல்றது இல்லைங்க. காரணம் அவங்க வரி கட்டிட்டாங்க. அந்த வரிக்கு இவங்க தான் வேலை செய்யணும். அவங்க வரி கட்டுறாங்க, குப்பை வரி கட்டுறாங்க. நீ இடையில இருக்கிறாள் பணம் சம்பாதிக்க கொண்டே சின்னகாளி பாளையத்துல கொட்டிட்டு இன்னைக்கு இந்த பஞ்சாயத்துல ஆனதுக்கு அப்புறம் சின்னகாளி பாளையத்துல இருந்து வேற எங்கேயாச்சும் கல்குவாரி இருக்கான்னு தொலாவுவாங்க. தூரம் தூரமா போவாங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை அவங்களுக்கு வேற ஒரே ஒரு வாய்ப்பு, இங்க இருக்கக்கூடிய குப்பைய திருப்பூருக்குள்ளேயே அவர்கள் அதை மேனேஜ் பண்றதா வாய்ப்பு. ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா சத்தியமா அவங்களால முடியாது. எந்த சிஸ்டமும் கிடையாது. 28 மறு குப்பை மறுசுழற்சி மையங்கள் இருக்கு, MCC இருக்கு. 28 மையத்துல 23 மையம் வேலை செய்யல. நீங்க திருப்பூர்ல யாராச்சும் வார்டுல இருந்தீங்கன்னா போய் பாருங்க. 28 MCC மிஷன் குப்பை மறுசுழற்சி மையங்கள்ல 23 வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? அது வேலை செஞ்சதுன்னா குப்பை டன்னேஜ் குறைஞ்சிரும். குப்பை டன்னேஜ் குறைஞ்சா வாடகை குறைஞ்சிரும். வாடகை குறைஞ்சா கமிஷன் குறைஞ்சிரும். அப்பனா அந்த மறுசுழற்சி மையங்கள் அது வேலை இல்லாம இருந்தா தான் அந்த குப்பையெல்லாம் ஏத்த இவங்களுக்கு காசு வரும். வேண்டும் என்றே திட்டமிட்டு 28 MCCல 5 MCC மட்டும்தான் பேருக்கு வேலை செய்யுது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல எப்படி நம்ம வாழ்றது? டாலர் சிட்டி என்கின்ற சொல்லக்கூடிய நகரத்தை இன்னைக்கு டம்பிங் சிட்டியா, குப்பை டம்பிங் சிட்டியா மாத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மக்களுக்கு அமெரிக்கன் டாரிஃப் ஆல்ரெடி அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. எனக்கு வீட்டுல இருக்கக்கூடிய திருப்பூர் பெண்மணிகள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சில பேர் குற்றம் சுமத்துறாங்க. அண்ணே, நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணி இவனுக்கு குப்பையும் எடுக்க மாட்டானுங்க, எல்லா குப்பையும் வீட்டுக்கு வெளியே வச்சு போட்டு போயிட்டானுங்க, குப்பை நாறுதுங்கண்ணே, இந்த குப்பை யாருங்கன்னு எடுப்பாங்க. தவறு யாரு மேல பாருங்க? தவறு மாநகராட்சியின் மீது, இவங்க மீது தவறு. நாம குப்பையை கொண்டு போய் சின்னக்காளி பாளையத்துல போடாதீங்கன்னு நாம போராட்டம் பண்றதுக்கு 2 நாளா வேணும்னே குப்பை எடுக்கிறத பாதி எடுக்கிறான். சோ வீட்டு மக்கள் அண்ணே ஏன்னா குப்பை எடுக்கல, அது ஏமா கேக்குற? அந்த பிஜேபிக்காரன் குப்பையை கொட்டுறக்கே விட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா? திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு, தாய்மாருக்கு, சகோதரிக்கு அவங்களுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுங்களா? 472 கமிஷன், ஸ்ரீனிவாசா மேனேஜ்மெண்ட், பெரிய பஞ்சாங்கமே நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த அம்மா மனசுல என்ன வரும்? அந்த தாய்மார் மனசுல, ஓ இந்த பிஜேபிக்காரன் வேலையெல்லாம் வந்து ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்றான், அதனால நம்ம வீட்டுல இருந்து போற குப்பை எடுக்காம நம்ம வீட்டுல வச்சுட்டு போறோம். அதனாலதான் நம்ம விவரமாக இதெல்லாம் பேசுகின்றோம். காரணம், திருப்பூர் மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும், அம்மா உங்களுக்காகவும் சேர்ந்துதான் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாநகராட்சிக்குள்ளேயே குப்பையை கொட்டணும், இங்கதான் பண்ணணும். 28 மறுசுழற்சி மையமும் ஆபரேஷன் பண்ணணும். 470 டன் குப்பையும் இங்கேயே மேனேஜ் பண்ணணும். அதனால உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்க 60 வார்டிலும் கூட இதற்கு முன்பு போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த மறுசுழற்சி மையத்தை தயவு செஞ்சு ஆபரேஷனலைஸ் பண்ணுங்க, இதை ஓட விடுங்க, ரிப்பேர் பண்ணுங்க. நான் போராட்டம் எப்ப என்ன பண்ணும்?